Hi viewers, welcome to 70 Vestments. 70 Vestments la iniki nama paaka poradhu blanket stitch. This is one of the pattern of crochet. In this blanket stitch use பண்ணி நீங்க நிறைய designs போடலாம். So first வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Slip knot போட்டுக்கோங்க. Slip knot போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து multiple of 3 chains போடணும். Multiple of 3 அதாவது 3 6 9 12 15 18 இந்த கவுண்டில் செயின்ஸ் போடணும். ஸோ நான் வந்து 24 செயின்ஸ் நான் போட்டுக்கிறேன். அதுவும் மல்டிபிள் ஆஃப் 3 தான். ஸோ 24 செயின்ஸ் நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் விட்டுருங்க. 1 2 செயின் விட்டுட்டு தேர்டு செயினில் அதாவது ஹூக்லேருந்து வர தேர்டு செயினில் 1 2 3 இந்த தேர்ட் செயினில் 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். அதாவது ஒரே செயின்குள்ளே 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ டபுள் க்ரோஷேலாம் எப்படி பண்ணுறது பிஃபோர் வீடியோஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது yarn over the needle, insert the needle in the chain, pull over it, again yarn over the needle, pull 2 loops, again yarn over it, pull 2 loops. ஓகேங்களா? ஸோ இதுதான் டபுள் க்ரோஷே. ஸோ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், திருப்பி 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 2 செயினை விட்டுட்டு அகைன் அந்த தேர்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். insert the yarn in the chain, pull through it, 2 loops will be there. I yarn over the needle and pull through the 2 loops. இது வந்து சிங்கிள் க்ரோஷே. அகைன் திருப்பி டபுள் க்ரோஷே போட போகிறோம் அதே செயின்குள்ளே. அதாவது ஆல்ரெடி சிங்கிள் க்ரோஷே பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதே செயினில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. அகைன் 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் 1 2 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அகைன் இந்த தேர்டு செயினில் 1 single crochet, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet போடுங்க அதே செயினில். ஆல்ரெடி சிங்கிள் crochet போட்ட செயின்குள்ளேயே விட்டு டபுள் crochet போடுங்க. இந்த சேம் செயின்லேயே போடுங்க. அகைன் another double crochet in the same chain. So 1 single crochet and 2 double crochets in the same chain. Again skip 2 chain and in the third chain do 1 single crochet and 2 double crochets. 1 single crochet, 2 double crochet. ஸோ இதுதான் பிளாங்கெட் ஸ்டிச்சோட பேட்டர்ன். ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் 1 single crochet and then 2 double crochets. ஒரே செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அப்படியே போட்டுகிட்டே எண்டுக்கு வந்துடுங்க. இந்த ரோ எண்டில் ஸோ 1 single crochet 2 double crochet போட்டு முடிச்சிருக்கோம். அப்புறம் அகைன் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் செயினில் மல்டிபிள் ஆஃப் 3 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு தான் மல்டிபிள் ஆஃப் 3 எடுக்க சொல்கிறது. ஸோ இந்த 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அகைன் இருக்க அந்த லாஸ்ட் செயினில் 1 single crochet, 1 single crochet மட்டும் போடணும். போட்டுட்டு இது நம்ம ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபினிஷிங்கில் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் ரோக்கு 2 செயின் போட்டு ஒர்க்கை டர்ன் ஓவர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட் செயினில் ஆல்ரெடி போட்டு சிங்கிள் crochet போட்டோம் இல்லைங்களா, அது மேலேயே 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1 2 ஸோ 2 டபுள் crochet போட்டாச்சு. போட்டுமா? நெக்ஸ்ட் இந்த 2 மேலே இருக்க அந்த 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சிங்கிள் crochet போட்டோம் இல்லைங்களா, பிஃபோர் ரோவில் சிங்கிள் crochet போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே 1 2 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிஃபோர் ரோவில் 2 டபுள் crochet இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க சிங்கிள் crochetல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது 1 பாருங்கள், நல்லா காட்டுறேன். 1 2 இந்த 2த்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க சிங்கிள் crochetல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதில் எப்படின்னா 1 single crochet
2 double crochets. So 1 single crochet and then 2 double crochet போடுறோம். சேம் ஸ்டிச்சில் போடணும். ஓகேங்களா? இப்போ அகைன் திருப்பி 1 2 இந்த 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இருக்க தேர்ட் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 single crochet and then 2 double crochet in the same stitch. அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டிச் வந்து பிஃபோர் ரோவில் போட்ட சிங்கிள் crochet. சரிங்களா? ரோ R1ல் போட்ட சிங்கிள் crochet அதில் தான் ஒர்க் பண்ணணும். அகைன் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு தேர்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. 1 single crochet and then 2 double crochet. 1 2. ஸோ இதே மாதிரி 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு தேர்ட் செயினில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் க்ரோஷேலாம் எப்படி போடணும், டபுள் க்ரோஷே எப்படி போடணுன்றதை தனித்தனி பிஃபோர் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வர ஃப்யூச்சர் வீடியோஸும் வரும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டிசைன்ஸ்லாம் எப்படி போடணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டிச் பேட்டர்னும் போட்டுட்டு அதுக்கு என்னென்ன டிசைனில் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எந்தெந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளாங்கெட் ஸ்டிச் பேட்டர்ன். இது ஒரு அழகாக ஒரு பேட்டர்ன் மாதிரி வரும். இது எப்படின்னா பெரிய பெரிய பிளாங்கெட்ஸ், டவல்ஸ், கார்டிகம்ஸ், பேக்ஸ், பர்சஸ் இதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரமாகவும் போட்டுடலாம். இதெல்லாம் எலாங்கேட்டடாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து போட்டுகிட்டே வந்தோன்னா எலாங்கேட்டடாக இருக்கும் ரோஸ்லாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இதுவும் நான் போட்டுட்டேன். 1 single crochet and then 2 double crochet போட்டாச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் அந்த டாப் ஆஃப் த செயினில் சிங்கிள் crochet போடணும். the top of the chainல single crochet போடுங்க. ஸோ செகண்ட் ரோ முடிஞ்சிச்சு. row 2 was finished. அகெயின் தேர்ட் ரோக்கு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஒர்க் நல்லா தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு? 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, பிஃபோர் ரோ ஃபினிஷ் ஆகிறப்ப அந்த சிங்கிள் crochet மேலேயே 2 double crochet போட்டுருங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான், இந்த இடத்துல 2 double crochet போடணும். ஒரே ஸ்டிச்சில் 2 double crochet. 1 2 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த பிஃபோர் ரோவில் இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் 1 single crochet 2 double crochet அதே சேம் இதில் போடணும். R2 பண்ணோம் இல்லையா, அதே தான் ரிப்பீட் பண்ணணும். R3 அண்ட் தென் நெக்ஸ்ட் ரோஸில் அதே தான் ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இருக்கிற தேர்ட் ஸ்டிச்சில் அகெயின் 1 single crochet 2 double crochet. ஸோ அகெயின் அந்த சிங்கிள் crochet பிஃபோர் மேலேயே 1 single crochet 2 double crochet. ஸோ 1 single crochet and then 2 double crochets. ஸோ இதுதான் பிளாங்கெட் ஸ்டிச்சோட பேட்டர்ன். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இந்த பேட்டர்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிசைன்ஸ் வந்து டிசைன் மாதிரி இது ஃபார்ம் ஆகும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள். ஸோ பர்ஸ்லலாம் போடுறப்ப ரொம்பவே எலிகெண்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் இந்த பேட்டர்ன். பயங்கர ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும்.
இப்போ லாஸ்ட் வந்துட்டேன். ஸோ 1 single crochet and then 2 double crochets. ஸோ இப்போ போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த ரோவை, பிஃபோர் ரோவை, அந்த 2 டாப் ஆஃப் த செகண்ட் செயினில் 1 single crochet. பாருங்கள், டாப் ஆஃப் த 2 செயினில் 1 single crochet. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 3rd row முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரோஸும் இதே. ஸோ 4th ரோவும் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். 2 double crochet போட்டுட்டு டூ செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் 1 single crochet and then 2 double crochets. Again skip 2 stitches in the 3rd stitch, do 1 single crochet and then 2 double crochets. Again skip. So continue பண்ணுங்கள், இந்த பேட்டர்னை இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன், blanket ஸ்டிச்சோட டிசைன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு இந்த டிசைன். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். 1 single crochet, 2 double crochets. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். லாஸ்ட் ரோ போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். 10th row போடுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த 10th row வந்துட்டேன். ஸோ அகெயின் அந்த டாப் ஆஃப் த 2 செயினில் 1 single crochet போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒர்க்கை. எக்ஸஸ் த்ரெட்லாம் அந்த பேட்டர்ன் உள்ளே போட்டு சியூ பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஸோ பேட்டர்ன் உள்ளே இந்த மாதிரி ஸ்வியூ பண்ணிடலாம். That's it. ஸோ பாருங்கள், இதுதான் blanket stitch. ஸோ இதான் blanket stitch. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைனோட பேட்டர்ன். ஸோ இதை நீங்கள் நிறைய டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து 24 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன், 10 rows போட்டிருக்கேன். ஸோ சும்மா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.